ஹாஜன் வந்து சேஹாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனுடைய சாமன் அக்கா கிட்ட கூட்டிட்டு போறான். அந்த இடத்துக்கு வந்ததும் அக்காவோட ஹஸ்பண்ட் தான் வந்து இவங்க 2 பேத்தையும் உள்ள கூட்டிட்டு போறாரு. அப்படி போற வழியிலேயே சீஹாக்கு ஒரு கால் வருது. ஜியான் கிட்ட இருந்தா வருது. நீ எங்க போன, என்ன பாக்காம, நீ இப்ப எங்க இருக்க, உன்னோட லொகேஷன் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த கால்ல வரவும் இவ யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க அக்கா ஓடி வந்துட்டு இந்த மாதிரி எதுவுமே சொல்லிடாத, அது உன்னுடைய ஃப்ரெண்டு கிடையாது, அது ஒரு பேய் அப்படின்னு சொல்றாங்க. இதனால எதுவுமே பண்ண முடியல, இது அந்த பேயோட கண்ட்ரோல்ல இருக்கு. அவ காதுல இருந்து கூட அந்த போனையே எடுக்க முடியாம இருக்கா. டக்குன்னு கயிறுலாம் வச்சு அவங்க மந்திரங்களை பண்ணி அந்த போனை கீழே போட்டுறாங்க. இவளும் அந்த நேரம் மயக்க போட்டு விழுந்துடும். இவளை அந்த சடங்கு பண்ற இடத்துக்கு அக்கா வந்து கூட்டிட்டு போய் வைக்கிறாங்க. இங்க ஹாஜன் கிட்ட வந்து என்ன ஆனாலும் சரி காரணத்தை கொண்டு வெளியே மட்டும் வந்துடாத, என்னோட ஃப்ரெண்டை நான் காப்பாத்துறேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் அந்த சடங்கு பண்ற இடத்துக்கு போறாங்க. அங்க சடங்குகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இங்க சேஹா வந்து ஒரு இடத்துல இருக்கா. நான் எங்க இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க அக்காவும் வராங்க. அவ வந்து ஒரு கனவு உலகத்துல இருக்கா. ஃபர்ஸ்ட் ஒரு கதவு காட்டுவேன், அதுக்கு அடுத்து ஒரு 3 கதவுகள் இருக்கும், அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். அதனால இது கண்டிப்பா பண்ண முடியுமா, இந்த சாபம் வந்து எங்க ஆரம்பிச்சதோ அங்கதான் போயிட்டு இந்த சாபத்தையும் நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எக்காரணத்தை கொண்டு நீ பின்னாடி மட்டும் பாத்துறாத, முன்னாடி பார்த்தே ஓடி போயிட்டே இரு, பின்னாடி பாத்துட்டா அது ரொம்ப பெரிய ஆபத்தாயிரும் அப்படின்னு அக்கா சொல்றாங்க. அக்காவோட கையிலயும் சீஹாவோட கையிலயும் வெள்ளை கலர்ல ஒரு கயிறும் கட்டியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து அங்க இருந்து மறந்து போயிடுறாங்க. சீஹா அந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் பண்ணிட்டு அப்படியே ஓடும் போது அந்த இடம் என்னன்னா அவளுடைய ஸ்கூல் தான் வருது. அப்படின்னு பார்த்தா இந்த சாபத்தோட ஸ்டார்டிங்கே வந்து இந்த ஸ்கூல்ல தான் ஆரம்பிச்சிருக்கும் போல. அதனால ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் அந்த கனவுல காட்டுது. ஸ்கூல்ல அவ ஜே வந்து அவனை கழுத்து செத்து போயிருப்பான்ல, அந்த சீன் அப்படியே நடக்கும். இவ பயந்து போறா. நீ தான் என்ன லூசர்னு சொன்ன, நான் சாவறதுக்கு நீ தான் காரணம் சேஹா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இல்லூஷன் தான், எதையும் நம்பாத அப்படின்னு சொல்லி காதுகள்ல வந்து கேட்டுட்டே இருக்கும். டக்குனு ஆமா இது இல்லூஷன் தான், இது உண்மை இல்ல, அவன் எப்பவும் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னோக்கி ஓடுவா. சொன்னா அது இல்லூஷனா மறைஞ்சு போய் அடுத்த டோர் திறந்து ஓடுறா. அது வந்து ரோட்ல வந்து நிக்குது. ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. என்னன்னு போய் பார்த்தா அவளுடைய அப்பா அம்மா தான் சின்ன வயசுல இறந்து போயிருப்பாங்க கார் ஆக்சிடென்ட்ல. அதுதான் இங்க நடக்குது. அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து அவ காலை பிடிச்சிட்டு சீஹா நீ அம்மா வந்துட்டியா, அம்மாவையும் அப்பாவையும் காப்பாத்துமா அப்படின்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆயிட்டு நிக்கிற அம்மா அப்பா இருக்காங்களேன்ட்டு அப்புறம் மறுபடியும் இல்லூஷன் தான், இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடும் போது அங்க ஒரு கதவு வருது. அதையும் திறந்து உள்ள வந்துடுறா. திறந்துட்டு வந்து பார்த்தா இங்க ஹாஜனும் அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. ரியல் லைஃப்க்கு வந்த மாதிரி இருக்கு. சாபெல்லாம் முடிஞ்சிச்சு, இப்ப நீ பின்னாடி பாரு அப்படின்னு அக்காவோட ஹஸ்பண்ட் சொல்லவும் எங்க காதுல வந்து எக்காரணத்தை கொண்டு பின்னாடி பாத்துறாத, இது எல்லாமே இல்லூஷன் தான், நீ முன்னாடி இன்னும் ஓடிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்கு. அப்ப எதை நம்புறதுனே தெரியல, கன்ஃபியூஷன்ல பின்னாடி பாத்துறா. டக்குன்னு ஒரு கண்ணு வந்துட்டு உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அந்த பேய் வந்து இவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிச்சுன்னு அர்த்தம். இப்ப சீஹா வந்து ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. அங்க பார்த்தா நிறைய பேய்கள்லாம் வந்து இருக்கு. இங்க முன்னாடி சீஹாவோட மூஞ்சில இருந்து நிறைய ரத்தங்கள் அப்படியே வருது. அங்க ஒரு பேய் இவளை கொல்றதுக்காக வருது. இவளோட கையில வந்து சிவப்பு கலர்ல கயிறும் கட்டியிருக்கு. அக்கா அந்த நேரம் பார்த்து ஓடி வந்துட்டு வாசிகா ஓடி போயிடலாம் இங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரம் வந்து அந்த பேய் வந்து சீஹாவை அடிக்க வரும்போது அக்கா வந்து அதை தடுத்துட்டு அப்படி ஜம்ப் பண்ணிடுறாங்க. அடுத்த கதவு வழியா அவங்க வெளியும் வந்துடுறாங்க. இப்பதான் ரியல் லைஃப்க்கு வராங்க. பார்த்தா அக்கா வந்து அதை அடிச்சிருக்கு. கையில அந்த தழும்பு இருக்கு தெரியுது. இன்னைக்கு நைட்டு அக்கா என்ன சொல்றாங்கன்னா இன்னும் இந்த சாபம் வந்து முடியல, இது சீஹா தான் வந்து அந்த சாபத்தை முடிக்கணும். ஏன்னா இவதான் வந்து அந்த பேய் வந்து பாத்துருக்கா. அது மட்டும் இல்லாம இவ கையில வந்து ரெட் கலர் கயிறு இருந்துச்சு இல்லையா, அதனால இவதான் அந்த சாபத்தை முடிக்கணும் அப்படின்னு அக்கா